கொஞ்சம் கூட முகமது நபிகளை பற்றி நல்ல கருத்து உருவாகி இருக்கிறது என்பதில் ஐயமே இல்லை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கிற மாபெரும் பலவீனம் ஃபண்டமெண்டலிசம், அடிப்படைவாதம் என்பது மட்டுமே மிகவும் பிற்போக்கான சக்தியாக உங்களிடத்தில் நான் அதிகம் பார்க்கின்றேன். எடுத்துக்காட்டாக என்னுடைய சகோதரன் ஒரு பட்டதாரியாக இருந்தாலும் கூட இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்து அவன் இஸ்லாமிய சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். என்னுடைய தாயார் 2 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து விட்டார்கள். ஆனால் என்னுடைய தாயாருக்கு இந்து மதத்தின் படியும் கிறிஸ்துவ மதத்தின் படியும் இஸ்லாத்தின் படியும் சடங்குகள் நிறைவேறின. ஆனால் இறுதிச் சடங்கிற்கு என்னுடைய சகோதரன் வரவே இல்லை. காரணம், இந்து மதத்தின் அடிப்படையில் நடக்கிற சடங்கின் காரணமாக என்னால் கலந்து கொள்ள இயலவில்லை என்கிற ஒரு பலவீனமான ஒரு பதிலை அவன் கொடுத்தான். அதற்காக நான் வருத்தப்படவில்லை. ஏன் என்று சொன்னால், இந்த ஃபண்டமெண்டலிசம் என்கிற விஷயத்தில் தான் ரொம்ப பிற்போக்கு சக்தியாக முஸ்லீம்கள் மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் என்னுடைய உண்மையான கண்டுபிடிப்பு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இங்க மட்டும் இல்ல, இந்த பாகிஸ்தான் பார்டர்ல மட்டும் இல்ல, முஸ்லிம்ஸ் நீங்கள் எங்களை எவ்வளவு தூரம் நேசிக்கின்றீர்களோ அதற்கு மேலும் நாங்களும் உங்களை நேசிக்கின்றோம். எங்கள் வீட்டில் நடக்கிற சடங்குகளுக்கு உங்களை அழைக்கின்றோம். ஆனால் நீங்கள் வருவது இல்லை. ஆனால் உங்கள் வீட்டு திருமணங்களுக்கு நாங்கள் ஓடோடி முண்டியடித்துக் கொண்டு பிரியாணி சாப்பிட வருகின்றோம். ஆனால் நாங்கள் தேங்காய் உடைத்தால் கற்பூரம் கொளுத்தினால் உங்களுக்கு அது பிடிப்பது கிடையாது. அதை நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா we can live like brothers and sisters. இதுல எந்த விதமான மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. we love all the communities. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றான். அந்த கருத்துக்கு நீங்கள் அடிபணிந்து ஏற்றுக்கொண்டு நாம் எல்லோரும் ஒரு காலத்தில் மதமே தோன்றப்பட அந்த காலத்திலிருந்து நாம் எப்படியெல்லாம் ஒற்றுமையாக வாழ்ந்தோமோ அந்த ஒற்றுமையான வாழ்க்கைக்கு வர இருக்கிற சமுதாயத்தை நீங்கள் அனுமதிக்க வேண்டும். காரணம், இந்த கடைசி வயசான காலத்துல ஃபண்டமெண்டலிசம் ஒன்றே குலம் ஒருவரே தேவன் சொன்னதான் கொஞ்சம் முன்ன ஒரே ஒரு கடவுள் அல்லாஹ் மட்டும்தான் இருக்கட்டும், வேண்டாம் என்று சொல்லவில்லை. நாங்களும் வணங்குகின்றோம். ஆனால் மதத்தை காட்டிலும் மனிதன் முக்கியம் என்பதை நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொண்டால்தான் இந்த சமுதாயத்தில் இந்தியாவில் அனைவரும் ஒற்றுமையாக வாழ முடியும். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தீவிரவாதி டெரரிஸ்ட் நாட் ஒன்லி ஃப்ரம் இஸ்லாம், நாட் ஒன்லி ஃப்ரம் ஹிந்துஸ், நாட் ஒன்லி ஃப்ரம் கிறிஸ்டியன்ஸ், எங்கெந்தாலும் துஷ்டம் இருக்கதான் செய்வான். அவனை அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். இப்ப பின் லேடன் அடையாளம் கண்டுபிடிச்சு பிடிச்சு கொடுத்துருக்கணும். இப்ப இருக்கிற அல் கொய்தா, தாலிபான்ஸ் இவெல்லாம் பாகிஸ்தான் அரசாங்கம் கண்டுபிடிச்சு இவனா காரணம் பிடிச்சு கொடுத்துரு. இஸ்லாத்தில் நாம் படிக்கிறோம், யாரை எதிர்த்து நாம் போரிட வேண்டும் என் நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது தீய சக்தி எதிர்த்து பிடிச்சு கொடுத்துட்டீங்களா, we are all very safe, நம்மளாம் மிகவும் பாதுகாப்பாக இருப்போம். அதற்காக இந்த இஸ்லாம் என்கிற ஒரு இனிய மார்க்கம் என்கிற இயக்கம் கண்டிப்பாக உழைத்தால் அனைவரும் சமூகத்தில் ஒற்றுமையாக மட்டுமல்ல சகோதரத்தன்மையோடு இருக்கும். அக்பர் காலத்திலெல்லாம் இந்து பெண்களை மணந்து கொள்ள வேண்டும் முஸ்லிம்கள் சொல்லி எல்லாம் முன்மாதிரி அவரே இருந்திருக்கிறார். இப்படி எல்லாம் ஒரு வழிகாட்டிய இருந்தவர்களை மறந்துவிட்டு நம்ம ஏதோ அந்த ஃபண்டமெண்டலிசம் என்கிற அடிப்படையில் நீங்க போறது தயவு செய்து எனக்கு பிடிக்கல. திஸ் இஸ் மை ஓபன் டிக்ளரேஷன். இதெல்லாம் நீங்க மறந்தீங்கன்னா கண்டிப்பா we can be very friendly. அந்த பாடலை ஏன் அத்திசுவர் செத்துனுக்கணும்? வாஜ்பாய் அறிக்கை விடுறது, முஷாரப் சொல்றாரு 80,000 பேர் பாடல் இருக்கிறான், அவங்களால தடுக்க முடியல இந்திய சோல்ஜர்ஸ்னால, நாங்க எப்படி தடுக்க முடியும் கேட்கிறாரு. தட் இஸ் a very foolish answer. முட்டாள்தனமான பதில். அவன் உன்னாட்டில் பதுங்கி இருக்கிறான், அவனை பிடிச்சி வெடி கொடுத்துரு, தப்பு என்ன இருக்குது? அவன் திருந்துட்டோம், இல்ல let him be destroyed, அவன் அழிக்கப்பட வேண்டும். அப்பதான் சமூகம் பாதுகாப்பு இருக்க முடியும். இந்த வகைக்கு இந்த இஸ்லாம் என்கிற இனிய மார்க்கம் என்ன செய்ய போகிறது என்பதை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மற்றபடி இங்கே எங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான அன்பான முறையில் எல்லோருக்கும் வருகையை கொடுத்து எங்களை கௌரவப்படுத்துவதற்காக நான் என்னுடைய நன்றிகள் எல்லாம் உங்களுக்கு காணிக்கைக் கொள்கிறேன். தயவு செய்து யங்ஸ்டர்ஸ் இளைஞர்களுக்கு நீங்கள் முன்மாதிரியாக இருந்து நல்ல பாதையை வழிவகுத்துக் கொடுங்கள். உங்களை பற்றி எங்களுக்கு அதிகமான நம்பிக்கை இருக்கிறது என்ற கருத்தை அனைவரின் சார்பாக என்று சொல்ல முடியாது, என்னுடைய நண்பர்கள் சார்பாக கண்டிப்பாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பு கிடைத்தமைக்கு உங்களுக்கு என்னுடைய நன்றியை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்கள் அழகான சில செய்திகளை உங்கள் முன்னால் வைத்திருக்கிறார்கள்.
ஆனால் அதுல நம்ம சில திருத்தங்களை நான் சொல்ல முதலில் விரும்புகிறேன். இந்த அடிப்படைவாதம் தான் ஃபண்டமெண்டலிசம் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப பெரிய பலவீனமாக நான் கருதுகிறேன் சொல்றாங்க. அடிப்படைவாதத்தை விட்டதுதான் அவங்களுடைய பலவீனம். அதாவது அடிப்படைவாதம்னா என்ன தெரியுமா? குர்ஆன்ல என்ன இருக்குதோ அதன்படிதான் வாழ்வேன், நபிகள் நாயகம் என்ன சொன்னார்களோ அதன்படிதான் வாழ்வேன் என்று ஒருத்தர் நடந்தா அதுக்கு பேர் அடிப்படைவாதம். அதை விட்டதுனாலதான் குண்டு வைக்கிறான். அடிப்படைவாதத்தை கரெக்டா கடைபிடிச்சான்னு சொன்னா நபிகள் நாயகம் போட்ட அந்த அடிப்படையிலே ஒருத்தன் போய்கொண்டே இருப்பான். நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்கன்னு விளங்காம அவர்கள் செய்யக்கூடிய செயல்களை அடிப்படைவாதம் என்ற பெயரில் நம்ம சுட்டி காட்டக்கூடாது. முஸ்லீம்கள் செய்யக்கூடிய அந்த காரியங்கள் குர்ஆன்ல உள்ளபடி இருந்தா தான் அவங்க அடிப்படைவாதிகள் நம்ம சொல்லணும். நபிகள் நாயகம் சொன்னபடி நடந்தா தான் அது அடிப்படைவாதம் சொல்லணும். இப்ப ஐயா சொல்லக்கூடிய பல குற்றச்சாட்டுகளை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அடிப்படையை முஸ்லீம்கள் கைவிட்டதனால் அப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க அடிப்படைவாதிகளா இருந்திருப்பார்களே அப்படி இருக்க மாட்டார்கள். இப்ப நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு நாள் அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு பிரேதம், ஒரு யூதருடைய இறந்து போன உடல் அவர்களை கடந்து கொண்டு செல்லப்படுகிறது. உடனே நபிகள் நாயகம் அவர்கள் எழுந்து நிற்கிறார்கள். கூடியிருந்தவர்கள் சொல்கிறார்கள், அவர் ஒரு யூதர், யூதருடைய பெணம், அதுக்கே நீங்க எழுந்திருக்கிறீங்க, அவரும் ஒரு மனித உயிர் தானே. நபிகள் நாயகம் சொல்றாங்க, யூதருடைய ஒரு பிரேதம் போகும் பொழுது அந்த பிரேதத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். உசுரோட உள்ளவனுக்கு எந்திரிக்க கூடாதுட்டாங்க நபிகள் நாயகம். ஏன்னா கர்வம் வந்துடும். செத்து போனவனுக்கு எந்திரிச்சா ஒண்ணும் வராது, அவன் கர்வமா அடைய போறான். அதனால உயிரோடு உள்ளவர்களுக்காக எழுந்து நிற்க கூடாது தடுத்துட்ட நபிகள் நாயகம் இறந்து போன பாடி போனுச்சுன்னு சொன்னான். அது முஸ்லீம் பாடி போனாலும் சரி, இந்து பாடி போனாலும் சரி, கிறிஸ்தவருடைய பாடி போனாலும், ஆம்பளை பாடி போனாலும், பெண் பாடி போனாலும் எழுந்து நிற்க வேண்டும் என்ற ஒரு மரபை நபிகள் நாயகம் உண்டாக்குறாங்க. அப்ப முஸ்லீம்கள் ஃபண்டமெண்டலா இருந்திருப்பார்களே, ஆனால் அவர்களும் இதை கடைபிடிப்பார்கள். கடைபிடிக்காம இருக்கிற காரணம் என்ன? ஃபண்டமெண்டலை விட்டுட்டு ஃபண்டமெண்டலை தப்ப வழங்கி வச்சிருக்காங்க. இஸ்லாம் சொல்லக்கூடிய கரெக்டான ஃபண்டமெண்டல் என்னன்னு கேட்டா மனித நேயம் தான். மனித நேயத்துக்கு அப்பாற்பட்டு இஸ்லாம் சொல்லவே கிடையாது. எந்த அளவுக்கு சொல்றாங்க கேட்டா நபிகள் நாயகம் அவர்கள் இறைவன் பாவங்களை இரண்டு வகையாக பிரித்திருக்கிறான். நபிகள் நாயகம் சொல்றாங்க, மனிதன் செய்யக்கூடிய குற்றங்களை இரண்டு வகையாக இஸ்லாம் பிரிக்கிறது. ஒரு குற்றம் மனிதன் கடவுளுக்கு செய்கிற குற்றங்கள். இப்ப தொழுகைன்னு ஒரு கடமை இருக்கு இஸ்லாத்துல, இத ஒரு முஸ்லீம் செய்யல, இது கடவுளுக்கு அவனுக்குள்ள மேட்டர். நோன்பு என்று ஒரு கடமை இருக்கிறது, நோன்பு ஒரு முஸ்லீம் வைக்கல, உங்களுக்கு ஏதாவது இடைஞ்சலா? கடவுளுக்கு அவனுக்குள்ள மேட்டர். இந்த விஷயங்கள்ல ஒரு மனிதன் தப்பு செய்தானேயானால் கடவுள் மன்னித்து விடுவார், நாடினால் மன்னித்து விடுவார். மனிதனுக்கு செய்கிற விஷயங்கள்ல ஒருவன் தப்பு செய்தானேயானால் அந்த மனிதன் மன்னிக்காதவரை கடவுள் மன்னிக்க மாட்டார். இது இஸ்லாமிய ஃபண்டமெண்டலிசம். இஸ்லாம் சொல்லக்கூடிய ஃபண்டமெண்டல் என்னன்னு கேட்டா, மனிதனுக்கு நான் ஒரு மனுஷன் கடன் வாங்கி ஏமாத்தி விட்டேன், கடவுளே நான் உனக்காக பள்ளிவாசல்ல நான் இருந்தேன், என்னை மன்னிச்சிருந்தா மன்னிக்க மாட்டார். வாங்கின கடனை கொடுத்தியா, அவன் கடன்காரனுக்கு என்ன சொல்ற அப்படின்னு கடவுள் கேட்பார்னு இஸ்லாம் சொல்லி தருது. அப்ப மனித நேயத்தை பொறுத்த வரைக்கும் அதுதான் முதல் உரிமை. கடவுளுக்கு செய்கிறதை விட முதல் உரிமை மனுஷனுக்கு செய்யப்பா என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அப்ப ஒருவன் கரெக்டான ஃபண்டமெண்டல் முஸ்லிமா இருந்தால், முஸ்லிமா இருந்தாலும், இந்துவா இருந்தாலும், கிறிஸ்தவனா இருந்தாலும் மனிதனுக்கு செய்யற எல்லா கடமையும் ஒழுங்கா செய்வான். ஃபண்டமெண்டல விளங்காத வெறி பிடிச்சவனா இருந்தால் அவன் செய்ய மாட்டான். அப்ப இஸ்லாமிய ஃபண்டமெண்டல் கரெக்டான ஃபண்டமெண்டலா இருக்கிறது, மனித நேயத்தை பேணக்கூடியதா இருக்கிறது. நபிகள் நாயகத்துக்கு பிந்தி உருவாக்கப்பட்டதை எல்லாம் முஸ்லிம்கள் கடைபிடிச்சதுனாலதான் அவங்கள்ட்ட நீங்க சொல்ல மாதிரியான பல குறைபாடுகள் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யூதர் நோய்வாய்ப்பட்டுறாரு, அவர் நோய் விசாரிக்க போறாங்க மரண வேளையில. அவருக்கு போய் அந்த நேரத்திலையும் போய் விசாரிக்கிறதுக்காக ஓடோடி செல்ற காட்சியை நம்ம நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அப்ப நோய் விசாரிக்க செல்றதா இருந்தாலும் சரி, அவங்களுடைய நல்லது கெட்டதா இருந்தாலும் சரி, முஸ்லீம்கள் விஷயத்தில் போய் கலந்து கொள்ற மாதிரி முஸ்லீம் அல்லாதவங்களுடைய பங்கன்கள்லையும் கலந்து கொள்ளலாம், கலந்து கொள்ளணும். அது நபிகள் நாயகம் காட்டின வழிமுறை. அதே நேரத்தில் ஒரு விஷயத்துல மட்டும் இஸ்லாம் ஃபண்டமெண்டல் என்ன சொல்லப்பட்டிருக்கு கேட்டா, நீ எல்லாத்திலையும் மனித நேயத்தை கடைப்பிடி. ஒரு கடவுள் என்ற கொள்கைக்கு ஊர் விளைவிக்காத வகையில் கடைப்பிடிச்சுக்க. ஒரு வீட்டில் ஒரு இந்து சகோதர நண்பர், அவர் வீட்டில் இறந்துட்டாங்களா, ஆறுதல் சொல்லலாம், கவலைப்படாதீங்க, இது எல்லாம் மனுஷன் இறப்பு சகஜம்தான்,
அவங்க மட்டுமா போக போறாங்க, நீங்களும் போயிருவீங்க, நானும் போயிருவேன், எல்லாரும் தான் போக போறோம் என்று அவருக்கு ஆறுதல் சொல்லி, அவர் சாப்பிடாம இருந்தா அவர் சாப்பாடை கொடுத்து, நம்ம வீட்டில் சமைச்சிட்டு போய் நீங்க சோகத்தில் இருப்பீங்க, இந்தாங்க சாப்பிடுங்க என்றெல்லாம், இதெல்லாம் மனித நேயம். இதை செய்யணும், ஒரு முஸ்லீம் செய்ய வேண்டும். இது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு அடிப்படை. அதே நேரத்தில் இந்த கடவுள் வழிபாடுன்னு வரக்கூடிய நேரத்தில் அவங்க ஒரு வழிபாட்டு முறையை வச்சிருப்பாங்க. அதை நீனும் வழிபாடுன்னு சொல்லும் பொழுது கடவுள் அதுல மட்டும் காம்ப்ரமைஸ் வேணாங்க இஸ்லாம். இந்த ஒரு கடவுளை மாத்தி நீ இதை வணங்குண்டா, இதை வணங்க கூடாதுன்னு எனக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறது. கடவுள் ஒரு கடவுளை தவிர வேற யாரும் இல்லைன்னு இருக்கிறது. என்னுடைய இந்து சகோதரன் என்ன பண்றாருன்னு கேட்டா, தன்னுடைய பெற்றோருக்காக வேண்டி ஒரு விஷயத்தை வச்சு படையல் பண்றார். ஒரு சாமிக்கு என்ன செய்யறார், படையல் பண்றார். இப்ப எனக்கு என்னுடைய கொள்கை எனக்கு என்ன சொல்லி தருதுன்னு கேட்டா, வணக்கம் அல்லாவுக்கு மட்டும்தான். அவர் பண்ணா அவருக்கு ஆறுதல் சொல்லலாம், அவருக்கு உதவலாம், அவருக்கு உணவு கொடுக்கலாம். அவர் எதை கடவுளாக நினைக்கிறாரோ அதை நானும் நினைக்கணும் சொல்வது அது தப்பு, திணிக்கிற மாதிரி ஆயிரும். அப்படி நம்மளுக்கு எதிர்பார்க்கவும் கூடாது, அதை ஒரு குற்றமாக எடுத்துக்கொள்ள கூடாது. அதுல இன்னும் கொஞ்சம் தெளிவா நான் சொல்வதாக இருந்தால், ஒரு சைவ உணவு பழக்கம் உள்ள ஒருத்தர், அசைவ உணவு பழக்கம் உள்ள ஒருத்தர், 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேர் நண்பர்களா இருக்கிறாங்க. ஒரு சைவ உணவுக்காரரும் ஒரு அசைவ உணவு சாப்பிடக்கூடியவரும், ஒரு வெஜிடேரியனும் ஒரு நான் வெஜிடேரியனும் நண்பர்களா இருக்கிறார்கள். இப்ப என்ன ஆகும் தெரியுமா, வெஜிடேரியன் வீட்டில் நான் வெஜிடேரியன்காரர் சும்மா சாதாரண சாப்பிடுவார். நான் வெஜிடேரியன், இவர் நான் வெஜிடேரியன் வைங்களேன். இவர் என் வீட்டுக்கு வர்றாருன்னு வைங்க, நான் உருளைக்கிழங்கு கொடுப்பேன், தக்காளி கொடுப்பேன், வர சாப்பிட்டு போயிடுவார். சாம்பார் கொடுப்பேன், ரசம் கொடுப்பேன், சாப்பிட்டு போயிடுவார். இவருக்கு எந்த ஒரு கூச்சம் இருக்காது, எந்த ஒரு பிரச்சனையும் அவருக்கு கிடையாது. ஏன்னா அவர் வெஜிடேரியன் சாப்பிடுறதுனால பிரச்சனை இல்லை. என் வீட்டுக்கு அவர் வர்றாருன்னு வைங்க, நான் விரும்பக்கூடிய அந்த சிக்கன் 65 எடுத்து கொடுத்தேன்னு சொன்னா அது நான் நட்பை மதிக்கிறது ஆகாது. நான் என்ன நினைக்கணும்னு கேட்டா, அவர் வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன். நான் வெஜிடேரியன் எல்லாம் வெஜிடேரியனை சாப்பிடுவாங்க, வெஜிடேரியன் நான் சாப்பிட மாட்டாங்க. என்ன பிரச்சனை கேட்டா, நான் வெஜ்னு ஒருத்தர் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அவர் வெஜிடேரியனையும் சேர்த்து சாப்பிடுவார். அதான் அர்த்தம். நான் வெஜிடேரியன் என்பவர் இறைச்சியும் சாப்பிடுவார், சாம்பாரும் சாப்பிடுவார். வெஜிடேரியன் என்பவர் சாம்பார் சாப்பிடுவார், இறைச்சி சாப்பிட மாட்டார். இந்த ஒரு முரண்பாடு இருக்கக்கூடிய நேரத்தில் அப்ப என்ன பண்ணணும் தெரியுமா, நம்ம வெஜிடேரியன் நான் வெஜிடேரியனா இருக்கக்கூடியவர்கள் வெஜிடேரியன் உணர்வை நம்ம மதிக்கணும். அவங்களுக்கு அது பிடிக்காது, நமக்கு விருப்பம்னு சொல்லி நம்ம அதை கொடுக்க கூடாது. நம்ம பிரியாணி கொடுக்க கூடாது, நம்ம சிக்கன் கொடுக்க கூடாது. நம்ம என்ன செய்யணும், அவர் எதை விரும்புவார் அதை கொடுக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா. இதே மாதிரி தான் இஸ்லாம்ங்கிறது கடவுள் கொள்கை விஷயத்துல வெஜிடேரியன் மாதிரி அது மட்டும்தான், இன்னொன்னு போகக்கூடாதுன்னு சொல்லு. கடவுள் கொள்கையில கடவுள் விஷயத்துல ஒரு கடவுளை தான் கும்பிடணும்னு சொல்லிப்படுது. இந்து மதத்தினுடைய நண்பர்கள் நான்வெஜ் மாதிரி, அவங்களுக்கு ஒரு கடவுளும் ஓகே, அதுவும் 2 சரி, அவங்களுக்கு குற்றம் வராது. அவங்க மத நம்பிக்கை பிரகாரம் நான் வெஜிடேரியனுக்கு எப்படி 2ம் ஓகே இருக்கிறதோ அதே மாதிரி நான் முஸ்லீமுக்கு என்னவா இருக்கும்னு கேட்டா, அல்லாங்கிறியா ஓகே அதுவும் சரி, எனக்கு முருகன் அதுவும் எனக்கு சரியும் பாரு. ஏன்னு கேட்டா அவர் நான்வெஜ் மாதிரி இருக்கிறதுனால அவருக்கு 2ம் அவருக்குள்ள அடங்கி இருக்கு, உள்ளுக்குள்ள அடங்கி போயிடுது. இவங்க என்ன செய்யறாங்க, முஸ்லீம்களுடைய கொள்கை வெஜிடேரியன் மாதிரி டைப்பா இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த வெஜிடேரியன் மட்டும்தான் அவங்களுக்கு பிடிக்குமே தவிர இப்படி விளங்கிட்டோம் வைங்களேன். இது நம்ம விரக்தியா எடுத்துக்கூடாது. நட்போ ஆறுதல் சொல்வதோ உதவி செய்வதோ, அடக்கம் செய்ய வேண்டி இருக்கிற கஷ்டப்படுறாரு, நாங்க ஒரு 10,000 வச்சுக்கிறோங்க, அது கடைசி காரியத்துக்கு பயன்படுத்திக்கிறோங்க, இதெல்லாம் செய்யணும். ஒரு முஸ்லீம் தன்னுடைய முஸ்லீம் அல்லாத ஒரு இந்து நண்பர் வீட்டில் ஒரு இளவு, ஒரு சாவு, ஒரு சோகம் ஏற்பட்டுருச்சா அவருக்கு அந்த நேரத்தில் என்ன செய்யணும், இந்த ஒரு 5,000 கையில கொடுத்து, நல்லது கெட்டது இருக்குது, செலவுகள்லாம் இருக்குது, அதை கொஞ்சம் பாத்துக்கிறங்க, நண்பன்கிறமில்ல என்னால என்ற உதவி, இதெல்லாம் ஓகே. இது செய்யலாம், உணவு கொடுக்கலாம், ஆறுதல் சொல்லலாம், கண்ணை தொடச்சு விடலாம், அவருடைய கவனத்தை மாத்தலாம், இதுகளெல்லாம் செய்யுங்கன்னு இஸ்லாம் சொல்லிவிட்டு நான்வெஜ்ஜுக்கு போயிடாதீங்க. என்ன சொல்ல கவனிக்கணும். இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னு கேட்டா, அது ஒரு கொள்கை உறுதின்னு எடுத்துக்கொள்ளணும். இன்னும் நான் தெளிவா சொல்வதாக இருந்தால், முஸ்லிமை விட்டுருவோம். ஒரு கம்யூனிஸ்ட் சிந்தனை உள்ளவர், ஒரு தீகா, அதாவது திராவிடர் கழக சிந்தனை உள்ளவர், அவர் ஒரு இந்து நல்ல ஆத்திகரா இருக்கக்கூடியவருக்கு நண்பரா இருக்கிறார். எந்த அளவுக்கு நண்பரா இருப்பார், அவரு உதவி செய்வாரு, அது செய்வாரு, வழிபாட்டில் நண்பரா இருப்பாரா, இது நமக்கு இந்த எல்லையோட என்னை விட்டுருங்கன்றார். நமக்கு நாத்திக நண்பர் நமக்கு ஒருத்தர் இருந்தாருன்னு சொன்னா பள்ளிவாசல் வரைக்கும் கூட என்னை கொண்டாந்து விடுவாரு, விட்டுட்டு உள்ள வாங்க, இல்ல இது நமக்கு நம்ம எல்லாம் அவ்வளவுதான், அதுக்குள்ள நான் வரமாட்டேன்றாரு. இதை நம்ம ஒரு விகல்பமா எடுத்துக்கிற தேவையில்லை. அவர் கொள்கை கரெக்ட், அவருக்கு கடவுளே இல்லைங்கிறாரு, இல்லைங்கிறவரை பிடிச்சிட்டு எனக்கா வேண்டி வாண்டி எப்படி கூப்பிடுறது,
ஒருவர் கடவுளை இல்லைன்னு சொல்லிட்டு கொள்கையில் இருக்கக்கூடிய நேரத்தில் அப்படி கூப்பிடக்கூடாது. அந்த மாதிரி தான் முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான முஸ்லிம் மக்கள் முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு செய்யற எல்லா உதவிகளும் செய்ய சொல்லுது, உபகாரம் செய்ய சொல்லுது, உதவி செய்ய சொல்லுது. என்ன சொல்ல போனா நபிகள் நாயகம் அவர்களுக்கு யூத சமுதாயத்தில் உள்ளவங்கள்ட்ட தான் விருந்துகள்லாம் பலமுறை கொடுத்திருக்கிறாங்க. ஒரு யூத பெண்மணி விஷம் கலந்த உணவை கூட கொண்டாந்து கொடுத்தாங்க, அதையும் நபிகள் நாயகம் சாப்பிட்டு பாதிக்கப்பட்டாங்க. அது ஒரு விஷயம். அப்ப அந்த அளவுக்கு நல்லிணக்கம் வச்சிருந்தாங்க. மரணிக்கிற நேரத்தில் தன்னுடைய கவச ஆடையை அடமானம் வைத்திருந்தார்கள். யார் இடத்துல? யூதர் இடத்துல. அது மீட்காமலேயே மரணித்து விட்டார்கள். கவசத்தை, இரும்பு கவசத்தை யூதர் இடத்துல அடமானம் வைத்து விட்டு அது மீட்காமலேயே நபிகள் நாயகம் மரணித்து விட்டார்கள் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு யூத மக்களோட ஒரு அந்யோன்யமாகும். யூதர்னா அங்க உள்ள இந்து மாதிரி வைங்கள, முஸ்லீமுக்கு அங்க உள்ள எதிர்ப்பா இருந்த ஒரு இனம் யூத இனம். அப்ப யூத மக்களோட அந்த அளவுக்கு அந்யோன்யமா நபிகள் நாயகம் பழவி இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் இஸ்லாமிய ஃபண்டமெண்டல் எந்த வகையிலும் இடைஞ்சலா இல்ல. ஒரு நபிகள் நாயகத்தினுடைய ஒரு தோழர் ஒருத்தர் அன்னைக்கு விசேஷமான ஒரு உணவு சமைக்கிறாரு. சமைச்சோன்னு கேட்கிறாரு, நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிற யூதர் கொடுத்து விட்டீர்களா? நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிற யூதர் ஒருத்தர் இருக்காரு, பக்கத்து வீட்டாரை கவனிக்க சொல்லி இருக்கிறாங்க நபிகள் நாயகம், அந்த யூதர் கொடுத்தீரான்னு கேட்கிறாங்க. அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ட்ரைனிங் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அண்டை வீடுன்னு சொன்னா முஸ்லீம் அண்டை வீடு, இந்து அண்டை வீடு, கிறிஸ்தவ அண்டை வீடுன்னு பார்க்க கூடாது. பக்கத்து வீட்டுக்காரனோட நல்லுறவு, நண்பர்களோட நல்லுறவு, இதுகளை எல்லாம் இஸ்லாம் பேண சொல்லுகிறது. என்ன பிரச்சனை கேட்டா இந்த வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் பிரச்சனை மாதிரி உள்ளதுதான். இப்ப எனக்கு ஒரு ஐயர் நண்பர் இருக்காருன்னு வைங்களேன், நான் ஐயர் வீட்டுல உணவை நான் சாப்பிட்டுருவேன், என் வீட்டு உணவு ஐயர் சாப்பிடுவாரான்னு நான் தான் கொஞ்சம் கவனிக்கணும். சரி, ஐயரா இருக்காரு அவர், ஐயர் என்ன செய்ய மாட்டாரு, என் வீட்டுல சாப்பிட கொஞ்சம் யோசிப்பாரு. அப்ப ஐயருக்கு எந்த மாதிரி உணவு பிடிக்குமோ அந்த மாதிரி உணவை நான் கொடுத்து அப்படி பெருந்தன்மை ஆகிக்கிட்டா நமக்கு கசப்பு வருமா? இல்ல, நீ என்ன நட்பு, நான் உன் வீட்டுல எல்லாம் திங்கிறேன்ல, நான் உன் வீட்டுல எப்ப வேணாலும் சாப்பிடுறேன், நீ என் வீட்டுல சாப்பிட மாட்டேங்கிற, நான் நட்பு இல்லைன்னு சொல்ல முடியுமா? அது ஒரு பாலிசி அவருக்கு. ஐயருக்கு நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு ஒரு பாலிசி. அதை ஏற்றுக்கொள்ற மாதிரி முஸ்லீம் இந்த கடவுள் விஷயத்துல ஒரு கடவுளை தாண்ட மாட்டாங்க. அது மத்தத வழிபடுறத ஒத்துக்கிற மாட்டாங்க. மனுஷனை வழிபட மாட்டாங்க, தாயை கூட கும்பிடக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது. என்ன பெத்த தாயா இருந்தா கூட அவங்க காலில் விழுந்து கும்பிடாத அப்படின்னு இஸ்லாம் எனக்கு. கடவுளுக்கு மட்டும் தான் கும்பிடு, தாய்க்கு இல்ல, வாத்தியாருக்கு இல்ல, யாரையும் கும்பிடக்கூடாது. பல தெய்வ வணக்கம் உண்டாயிரும், ஒரே ஒரு சூப்பர் பவரை மட்டும் கும்பிடுன்னு சொல்லுது. அதனாலதான் சில விஷயங்கள்ல இந்த மாதிரி சில கான்ட்ரோவர்சி வரும். ஆனா அந்த நண்பர் அறவே வராம இருந்திருக்காரு, ஐயாவுடைய அந்த இதுல கலந்து கொள்ளாம இருந்திருக்கிறார். அது தவறு, இஸ்லாமிய ஃபண்டமெண்டல் படிய தவறு. கலந்து கொள்ளணும், ஆறுதல் சொல்லணும், பல வகையில் அவருக்கு என்னென்ன ஒத்தாசையா உறுதுணையா இருக்கணுமோ அதுல உறுதுணையா இருக்கணும். ஏன் பாடியை கூட தூக்கிட்டு போய் அடக்கம் செய்யறதுக்கோ புதைக்கிறதுக்கோ போறா இருந்தால் எல்லா மனுஷனுடைய பாடியும் பாடிதான், அதுக்கு ஒத்துழைப்பு செய்யறா இருந்தாலும் செய்யலாம். அவர் கடவுளேண்டு அதை போய் கடவுள் நீ கும்பிட்டு நீ வழிபாடு செய்யன்னு கூப்பிட்டா அதை அவர் நிராகரிக்கத்தான் செய்வார். அது அது ஒரு கொள்கை விஷயம். ஒரு நாத்திகர் எப்படி அதை ஒத்துக்கிற மாட்டாரோ அந்த மாதிரி இதை புரிஞ்சு கொள்ளணும். அதனால மற்ற விஷயங்கள்ல எல்லாம் மனித நேயத்திலையும் சகோதரத்துவத்தையும் அவ்வளவு அற்புதமாக இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அதுக்கு இஸ்லாம் தடையா இல்லை. ஃபண்டமெண்டலை விட்டது பல நிறைய விஷயங்கள்ல முஸ்லீம்கள் என்ன செய்யறாங்கன்னா பிற மக்களோட பழகுறதே இல்லை. பக்கத்து வீட்டுல ஒரு முஸ்லீம் இருந்தா ஏதாவது கொடுப்பாங்க, இந்த பக்கத்துல முஸ்லீம் அல்லாதவர் இருந்தா அதை கண்டுக்கிற மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் ஃபண்டமெண்டல் தெரியாதனால வருது. இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த ஃபண்டமெண்டலை கரெக்டா ஃபாலோ பண்ணாங்கன்னு சொன்னா உண்மையாகவே நல்லிணக்கம் ஏற்பட்டு வரும். ஃபண்டமெண்டலை தப்பா புரிஞ்சுக்கிறதுனால வந்துடும். நம்பர் 4